என்ன சமையலோ என்ன சமையலோ. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அம்மா அஞ்சரைப்பெட்டி சேனலில் நம்ம செய்ய போகிறது கீ அப்பம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த கப்பில் தான் நான் அளந்து எடுத்திருக்கேன் எல்லா பொருளும். நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்த உங்கள் கப் அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 கப்பு ரவை, ரோஸ்டர் ரவா தான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஏலக்காய் பொடி, எனக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் சாஃப்ரான் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். முந்திரி ஒரு 10 நம்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து கலர், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நெய் 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதை வந்து மெல்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கு, இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு, ஸ்டஃப் பண்ணி தான் இந்த நம்ம அப்பம் செய்வோம். இதுக்கு மைதா மாவு, உங்களுக்கு வேண்டான்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட். ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்கிறதுக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதிலே கலர் 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. கட்டியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ரவை போட்டு தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துச்சு. நல்லா ரவையெல்லாம் வெந்துருச்சு. வெந்து நல்லா சுருண்டு வரணும். அது அடுத்து ஒரு கட்டியெல்லாம் இல்லை, நல்லா கிளறி வச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை இதோட சேர்த்துறோம். சேர்த்து அந்த சர்க்கரை கரையிறதுக்கு நல்லா கிளறி விடுங்க. அதோட இப்போ கட்டியெல்லாம் விழுகாது. முதல்ல நல்லா கட்டியெல்லாம் எடுத்து கிண்டி விட்டாச்சு. சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூவையும் சேர்க்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு வாசனை வரும். நல்லாயிருக்கும் அந்த வாசனை. நல்லா கிளறிட்டு எடுத்து வச்சு அந்த முந்திரியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக வெட்டி பொடுசாக எடுத்துட்டு அது நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பெருசாக போட்டிங்கன்னா ஸ்டஃப் பண்ணும்போது சரியாக இருக்காது. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துருங்க. எடுத்து வச்சுருக்க நெய்யில் 3 டீஸ்பூன் நெய் மட்டும் இதில் சேருங்க, போதும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம அதை டவாவில் போட்டு எடுக்கிறதுக்கும் இந்த நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் நிறையா நெய் போட தேவையில்லை, அளவாக போட்டால் போதும். போட்டு இப்போ இது ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம், கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான டோ ரெடி பண்ணலாம். இப்போ மாவு எடுத்து இதில் கொட்டிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்ச இந்த உப்பையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, நமக்கு தேவையான அளவு தண்ணி போடுங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் இந்த மாவு. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதில் கடைசியாக கொஞ்சம் நெய் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது வந்து இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க. நெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு அதை சப்பாத்தி கட்டையில் நெய் தடவிட்டு அது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பொரி மாதிரி கையில் 3 விரல் தட்டி தட்டி வச்சு நடுவில் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் வச்சு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெலீஸாக தட்டி வச்சுக்கோங்க. டவாவை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை லைட்டாக சூடு இருந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கலையா மீதி இருக்கிற கீ அதில் போட்டு எல்லா பக்கமாக எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த பூரி எடுத்து இதில் போடணும். அந்த அப்பத்தை எடுத்து இதில் போட்டுட்டு திருப்பி போட்டு அதை நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ 2 பக்கமுமே நெய் போடுங்க. எடுத்து வச்சுக்கிற நெய் போடுங்க. போட்டுட்டு பரட்டி போட்டு வேக விடுங்க. அது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அந்த மேலே இருக்கிற மைதா கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும், கலர் ஆனால் போதும், வெந்துடும். ஏன்னா அவ்வளோ இருக்கிற ஸ்வீட் ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டஃப் வந்து எப்பயும் ரெடி பண்ணும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அந்த டோ ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இந்த ஸ்வீட் பண்ணி முடிக்கிறதுக்கும் அந்த டோ ஒரு 10 மினிட்ஸ் அதை ஊறி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா செய்ய தேவையில்லை. முதல்ல அந்த மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு இது மாதிரி பண்ண பாருங்கள். பூரி மாதிரி நல்லா உப்பிட்டு வருது. இது ரொம்ப நல்லா ஸ்வீட் நல்லாயிருக்கும். உள்ளே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது சாப்பிடும்போது, நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு கூட நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க. சுவையான நெய் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயம் நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்கு ரொம்ப அந்த ஸ்வீட்லாம் தெரியாது.
இது ஆப்ஷன் தான் மைதா. வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சுவையான நெய் அப்பம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.